இவர் சொன்னார் கமலஹாசனுடைய ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. யாராவது சொன்னாங்க? யார் சொன்னது? அவர் எத்தனை வருஷம் கழிச்சு எழுதுறாரு? 55 ஆண்டு காலம் கழித்து அவர் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறாரு. நீங்க யார் வேணாலும் இருக்க தொழில வாழ்க்கையில. ஆனால் திரைப்படத்துக்கு உள்ள நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்க என்ன தேவைப்படுது, நான் யார், என்கிட்ட என்ன குறையுது, நான் என்னவா என்ன மாத்திக்கணும், என் குணமா என் சூழலா. ஒரு உதவிக்கு தேவையானது அடிப்படை கேட்பது, கூர்மையாக கவனிப்பது, நிதானிப்பது, முடிவெடுப்பது, செயல்படுத்த தன்னை தகுதியாக்கிக் கொள்வது. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் என்பதே வேலை செய்கிற இடம். ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு திரைப்படத்தினுடைய கதையை சொல்லி இத்தனை நாட்கள் செய்து விடுவேன் என்று சொன்ன பிற்பாடு தனக்கு ஒரு போர் மாதிரி டைரக்ஷன். அதற்கு தேவையான ஆட்கள் யாருன்னா உதவி இயக்குநர்கள் தான். பல்வேறுபட்ட குணாதிசயங்களும் பல்வேறு கதாபாத்திரங்களும் பல்வேறு பிரச்சனைகளையும் நீங்கள் சொல்லி மற்றவர்கள் கேட்க வேண்டிய இடத்தில் எல்லாரும் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நேரமும் அதுவும் நிறைய தேவைப்படுது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஒரு உதவி இயக்குனருக்கு தேவையானது அடிப்படை கேட்பது, கூர்மையாக கவனிப்பது, நிதானிப்பது, முடிவெடுப்பது, செயல்படுத்த தன்னை தகுதியாக்கிக் கொள்வது ரொம்ப முக்கியம். டைரக்ஷன்ல என்ன பண்ணீங்க? அசிஸ்டன்ட் என்ன பண்ணீங்க? ஓடி போய் ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து கதை சொல்லணும். மெயினான கதைங்களை வந்து ஹீரோ இருக்குன்னா டைரக்டர் சொல்லுவார். அடுத்து உங்கள்கிட்ட பேடு கொடுக்குறீங்க போய் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு கமாண்டிங் வேணும். அந்த பாவங்களை நீங்க சரியாக அவனை முதல்ல கடத்தணும். நீங்க என்ன முழுசா நினைக்கிறீங்க என்று நீங்க கடத்திய பிற்பாடுதான் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி அவன் கொடுப்பான். போகலன்னா திருப்பி நீங்க மாற்றி காமிக்கணும். எனவே அந்த இடத்துல நீங்க நிக்கிற போது உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல வேற விஷயம். ஆனால் உங்களை தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிட்டாதான் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். சினிமா 100 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளில் 100 நாட்கள் படங்கள், ஒரு வருட படங்களும் ஓடி இருக்கு. ஸ்ரீதர் இருந்திருக்கார், ராஜலட்சுமி ஒரு அம்மா இருந்திருக்காங்க. திருச்சியில இருந்து ஒரு அம்மா முதல் முறையாக தன் வாழ்க்கை கதையை எழுதி மிஸ் கமலான ஒரு நாவல் எழுதி அது திருப்பி வந்து அவர் திரைப்படமா அவங்களே தயாரிச்சு அவங்களே இயக்கி அப்படி நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. தமிழ் திரைப்படங்கள் நாம் செய்கிற போது முன்பு என்ன செய்திருந்தார்கள், முன்பு எவ்வாறெல்லாம் திரைப்படத்துக்காக தேவைக்காக அந்த கதைகளை எடுத்தார்கள், என்ன ரசிகர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது, இப்பொழுது என்ன இருக்கிறது, இப்ப நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க தயாராகணும். நாம் இன்ஃபுளுன்ஸ் ஆக வர இந்த டைரக்டர் என்ன பிடிக்கும், இந்த டைரக்டர் பிடிக்கும், இந்த படம் பண்ணியிருக்காரு, இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சா போதும், ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா போதும், நான் உடனே படம் பண்ணிடுவேன், இப்போ காரில் போயிடுவேன், அதெல்லாம் நடக்கும். நீங்க என்னவா வர்றீங்கன்னு முதல்ல வேணும். ஒரு லைசன்ஸ் வாங்குறீங்க காருக்கு, எதுக்காக வாங்குறீங்க? உங்களோட கார் இல்லை, ஆனா லைசன்ஸ் வாங்குறோமா இல்லையா? எதுக்கு வாங்குறோம்? கார் ஓட்டுறோம், இன்னும் வேலைக்கு போறோம், கார் ஓட்டுற டிரைவரா போறோம், நாளைக்கு டாக்ஸி ஓனரா வரோம், நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டே வைக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்ன்றது 40 கார் இருக்கலாம், ஆனால் ஆரம்பம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் சார் 40 டிரான்ஸ்போர்ட் வரும்போது நல்லா ஓட்ட கத்துக்கிறேன் சார், இப்பதான் சார் லைசன்ஸ் வாங்க, 4 பேர் இடிப்பீங்களா என்ன? விபத்தாயிடும், அப்புறம் நம்ம வாழ்க்கையை மாறிடும். அப்படித்தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுது அப்படின்னு சாஞ்சிங்கன்னா கோவிந்தா. ஒரு டைரக்டர் சாயலாம், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆட்கள் வச்சுட்டு பண்ணுவார். ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மிகப்பெரிய போராளி. அதுக்காக தான் சொல்றது, ஒவ்வொரு சொற்களும் உங்களிருந்து வெளியில் இருக்கிற போது நிர்வாகங்களை பாதிக்கும், நிர்வாகங்களை உயர்த்தும். அதனால்தான் கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்றது, வேற ஒண்ணுமே இல்லை. கமாண்டிங், உறுதி. 2ஆம் கட்டம் சொல்லக்கூடாது. எல்லாரும் பயன்படுத்த சொல்லுவாங்க, சார் எனக்கு நிறைய பிடிக்கும் சார். அது எப்படி பிடிக்கும்? நீங்க என்ன இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? உங்களை வெளிப்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க. வெளிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு தகுதி, ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கணும். ஒரு சோல்ஜருக்கு வந்து காதல் ரொம்ப பிடிக்கும் சார், தெரியாம வந்துட்டாரு, சோல்ஜர் ஆகிட்டாரு. பாகிஸ்தான் வரல நிக்கிறான், சுட போறேன்னு சொல்றான். நீங்க உட்காந்து ரொமான்ஸ் பாட்டு பாடிக்கிட்டு லவ்ல உட்காந்து இருந்தா என்ன ஆகும்? ஏன் ஒரு மனிதன் காதல் பண்ணக்கூடாதா? பண்ணா என்ன ஆகும்?
பப்புன்னு சுட்டுருவான், அரை செகண்ட் சுட்டுருவான். சுட்டா அடுத்த நிமிடம் நீ கற்பனை செய்யறதுக்கு நீ இருக்க மாட்ட. என்றால் என்ன பொருள்னா, எங்கே எப்படி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு தன்னை நிர்மாணித்துக் கொள்ள வேண்டும். அவன்தான் மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைய முடியும். இதுக்காகத்தான் சொல்றது. நீ எதுவும் சொல்லு. ஒருத்தர் சொன்னார், சார் நான் படிக்கல சார். தப்பு இல்லை, ஆனா இன்னும் படிக்கலாம்ல. ஐஏஎஸ் எக்ஸாம்ல டிக் தான் பண்ண முடியும். ஆனா 6ஆம் வகுப்புல ஒரு கட்டுரை சொல்லுவாங்க, 12ஆம் வகுப்புல சுருக்கமா சொல்லுவாங்க. காலேஜ் படிக்கும் போது புதுசா ஒரு தலைப்பு கொடுத்துட்டு நீங்க சொந்தமா எழுதும்பாங்க. அதிகமா உச்சபட்சமா ஆளுமை செல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஒன்னு சொல்லிட்டு டிக் அடிம்பாங்க. ஏன்? நிறைய அறிவு இருக்கு, நிறைய சிந்தனை இருக்கு. நீ யாரும் தெரிஞ்சதுக்கு ரைட் ராங் சொன்னா போதும், அவ்வளவுதான். நீ யார்? இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி, பாம்பே, சென்னை. எது டிக் பண்றான்னு பார்ப்போம். ஒத்தையா ரெட்டையா போட்டு சென்னைன்னு போட்டான்னா ஐஏஎஸ் ஆகவங்களானா? ஆனா ஒரு நகரத்தை பற்றி விவரம் சொன்னா ஒரு 16 பக்கம் 14 பேர் எழுதுவாங்க. எது ஒன்றா எழுதுவாங்க. உங்களுக்கு தெரியும், கதை தெரியும். தென்னை மரத்தில் மாட்டை பிடிச்சி கட்டி, மாட்டை பற்றி கேட்டாக்கா அந்த தென்னை மரத்தில் தான்பாங்க, இந்த மாடு தான், இப்படி மாற்றி மாற்றி எழுதுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கூர்மைப்படுகிற போது நீங்க எல்லாத்தையும் எல்லா கருவிகளுமே அடர்த்தியா இருந்தா தான் மரியாதை. ஆனா அடர்த்தி கூர்மைப்படுத்ததான் அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆகும். நீங்க என்ன எடுத்துங்க. அது மாதிரிதான் எல்லா அனுபவங்களும். ஒன்றை நாம் எதிர்கொண்டு பெரிய இடத்துக்கு போகிறோம், கட்டளையிட போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஏராளமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சரியாக நடந்து நிரூபித்து காண்பித்தால் தான் உங்களுக்கே அந்த மேல தைரியம் வரும். உங்களுக்கே அந்த மேல தைரியம் வரும். அப்பா அம்மா காசு கொடுக்காம சொந்தமா சம்பாரிச்சு போய் டிக்கெட் புக் பண்ணி ஒரு ஃப்ரெண்டை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பாப்கார்ன் வாங்கி கொடுத்து கார்ல உட்கார வச்சுட்டு 5 கிலோமீட்டர் போகும்போது கிடைக்கிற சந்தோஷம் எப்படி தெரியுங்களா? சொந்த அனுபவம். சொந்த அனுபவம் என்பது சிறுசோ பெருசோ மிக சரியானது. அதுதான் இந்த திரைப்பட உலகத்திற்கு தேவையானது. அதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டருடைய முதல் தகுதின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் என்பதே வேலை செய்கிற இடம். ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு திரைப்படத்தினுடைய கதையை சொல்லி இத்தனை நாட்கள் செய்து விடுவேன் என்று சொன்ன பிற்பாடு தனக்கு ஒரு போர் மாதிரி டைரக்ஷன். அதற்கு தேவையான ஆட்கள் யாருன்னா உதவி இயக்குநர்கள் தான். அந்த உதவி இயக்குநர்கள் இயக்குநர்களுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த படத்தை எடுக்க பயன்படுகிற முக்கியமான தளபதிகள். புதுசா லாஸ்ட் அசிஸ்டன்ட் சார், இங்க அசிஸ்டன்ட் கேடர் தான் வேற 1 2 3 4. லாஸ்ட் அசிஸ்டன்ட்டும் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். ஒரு டைரக்டருக்கு என்ன தெரியலையோ அதோட ஜாஸ்தியா தெரிஞ்சாதான் அசிஸ்டன்ட் டைரக்டர். டைரக்டருக்கு நிறைய விஷயம் தெரிய கூட வேணாம், யாராவது சொல்லிடுவாங்க. ஆனா டைரக்டரை விட அதிகமாக தெரிந்து கொண்டு அந்த திரைப்படத்தை மெருகேற்றி உயர்த்த வேண்டிய பொறுப்பு, அறிவு, திறமை, செயல்பாட்டு நுணுக்கம் யாருக்கு வேணும்னா யாருக்கு வேணும்? அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வேணும். அதனால நான் திருப்பி சொல்றேன், he is not அசிஸ்டன்ட் டைரக்டர், this is டைரக்டரை விட சுப்பீரியர். அந்த சுப்பீரியரா இருக்கிறவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்க முடியும். அதுக்காக போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் போய் கேட்க முடியாது. எவன் பணிகிறானோ அவன் தான் கட்டளையிட தயாராக இருப்பான். பணிகிறவன் யாரு? கட்டளையிட தகுதியில். அதனால அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வெறும் வேலை செய்யற இடமா தயவுசெய்து நினைக்கிறேன். நான் அதான் கடுமையா பேச காரணம் என்னன்னா, மீண்டும் உங்களுக்கு எளிதான நண்பர்கள் கிடைச்சுவாங்க. சென்னை நிறைய பிரபலங்கள் இருக்கிற இடம். அவர்கள் பேசுகிற பாஷைகள், சொல்கிற செயல்கள் எல்லாம் என்பது வெளிப்பாட்டுத்தன்மை தான். நாம் இப்படி சொன்னா மரியாதை கிடைக்கும் என்று சொல்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளிலிருந்து உண்மை நிறைய இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நான் இல்லைன்னு சொல்ல வரல, தெரியாது. அதில் பின்னாடி பின்பற்றி போய் உங்கள் கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். அது ஒரு நாளும் உங்களுக்கு பயன்படாது. ஒரு உணவு முதன்முறையாக நாம் எடுத்துக்கொள்கிற போது எவ்வளவு தூரம் சத்தாக எடுத்துக்கொண்டு மீதியை வீணாக்கி விடுகிறதோ அதுபோல்தான் நீங்கள் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு தேவையான வைத்துக்கொண்டு மீதியை கசடாக புறந்தள்ள வேண்டும். நீங்கள் யாரையாவது வியந்து அவர் சொற்களில் மிகப்பெரிய அற்புதமான ஞானம் இருக்கிறது என்று கருதி பின்னாடியே போனால் நீங்கள் உங்கள் சுய புத்தியை அது மழுங்கடித்து விடும். எனவே தயவு செய்து அவர் படிச்சுட்டேன் அதே மாதிரி அதே போல என்பதை தயவு செய்து வாழ்க்கையில் தெளிவு வச்சிருக்க. அதே போல என்பது அவசியமே இல்லாதது. ஒரு மயக்கத்தை தருகிற சொல்லுது. எங்க அப்பா மாதிரி நான் கிடையாது
அவமானமே கிடையாது. அதுதான் என்னுடைய பெருமை. என் போல் என் பிள்ளை இல்லை, அதுதான் அவனுடைய தகுதி. ஒவ்வொரு விதைக்கும் தனி எப்படி குணம் உண்டோ அதுபோல ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை அவசியம். அதுதான். அப்படி இல்லைன்னு சொன்னா சார்ந்து இருக்கிற இயக்குநர்கள் மாதிரியே வருவீங்க. நான் முதல்ல சொல்லுகிற போது யார் இயக்குனர் பிடிக்கும் என்று கேட்பது சும்மா விளையாட்டுக்கு இல்லை. உங்களுக்கு பிடித்தமான ரசனை உள்ளவர்களை நீங்க தயார் பண்ணுகிறீர்கள். ஆனால் உங்களை பிடித்தமானவராக நீங்க தயார் பண்ணுவதற்கு வேறு மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். அதே போன்ற படம் கொடுத்து அவர் தான் இருக்காரு, நீங்க என்ன இருக்க? வெற்றிமாறன் ஒரு சிறந்த படைப்பை தருகிறார், மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவர் இருக்கிறவங்க அவரே பண்ணிடுவாரு. அதே போல நீங்க செய்யறதுக்கு வந்து காலம் அனுமதிக்குமா? அவர் இருக்கிறவங்க அதே மாதிரி படம் எடுத்தீங்கன்னு சொன்னா அவரே இருக்காரு. நீங்களாக இருப்பதற்கு மட்டும்தான் தேவை. இந்த சாலையில் யார் முன்னால் செல்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்கான ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் நீங்கள் நடப்பதுதான் முக்கியம். பயணம் என்பது இன்னொருடைய கற்பனையில் நடப்பதல்ல, நம்முடைய கற்பனையில் வாழ்க்கையில் நாம் நிர்மாணித்துக் கொள்வது. எனவே நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, விருப்பத்தை தனியாக வைத்துக் கொள். ஆனால் ஒரு படைப்பாளன் என்று வருகிற போது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது என்று தனியாக ஒரு காகிதத்தில் எடுத்து 1, 2, 3 என்று வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது என்பது மிகவும் மிகவும் முக்கியம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.